பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம சுகன்யா இருந்துட்டு இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் போயிட்டு எதிர்த்த வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அரசியை பொண்ணு கேட்டு வந்தது. அதுக்கு அடுத்ததாக அரசு இருந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு படிக்கணும், உங்கள் மனசில் நான் எந்த தப்பும் இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம அரசி வந்து பாண்டியன் கிட்ட சொன்னதுனால பாண்டியனே இருந்துட்டு நம்ம அக்கா தம்பி உறவே போதும், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற வேலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உமையால் அனுப்பி விட்டுடுறாங்க. இந்த விஷயத்த சுகன்யா கொண்டு போய் நம்ம குமர்வேல் கிட்ட சொல்லவும் குமர்வேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அரசி என்னை மறந்துடுவா, இனிமே எனக்கு கிடைக்க மாட்டான்னு நான் நினச்சேன், ஆனால் இந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டா கண்டிப்பாக நான் அரசியோட மனசில் இடம் பிடிப்பேன், அரசியே என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் சம்மதம் வாங்க தான் போகிறேன், அதுக்காக நான் அரசியை தொந்தரவெல்லாம் நான் பண்ண மாட்டேன், மெல்ல மெல்ல நான் அவளுக்கு நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையை விதைப்பேன், அதுக்கு அவரோட அப்பா காலில் கூட நான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் வந்து காந்திமதி கிட்ட சொல்கிறாங்க. காந்திமதி இருந்துட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, எதையும் அவசரப்பட்டு பண்ணாத, அரசி இன்னும் கல்யாணத்துக்கு இனிமே கல்யாணமே வேண்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, அந்த வீட்டில் நானே மெல்ல மெல்ல பேசி சம்மதம் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.